ரிசர்ச்சில் இருக்கீங்க? 10 years. ஓ ஓகே. இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும்னு உங்களுக்கு எப்போ சார் தோணுச்சு? Don't ask me silly questions. நான் சினிமா ஹீரோயின் கிடையாது. ஓகே. இந்த சயின்டிஃபிக் உலகத்தில் இதெல்லாம் நம்புறீங்களா? சூப்பர்ஸ்டிஷியஸாக தெரியலையா? நம்ம முன்னோர்கள் வாய் வழியாக சொன்ன எவ்வளவோ விஷயங்களை நாம் மூட நம்பிக்கைங்கிற பேரில் தொலைச்சிட்டோம். நாம் ஏன் துணி துவைக்கிறோம், பெருக்கிறோம், துளசி மாடம் சுற்றுறோம், இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. நாம் நெத்தியில் வச்சுருக்கிற விபூதி கூட சயின்டிஃபிக்காக ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் நாம் தான் ஏதோ கம்ப்யூட்டர்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிறோம். இந்த பில்லி சூனியம் இதனால் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் அதனால தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இது வரைக்கும் நீங்கள் எதையாவது பார்த்து பயந்துருக்கீங்களா? இதுவரையும் எதை பார்த்து நான் பயந்ததில்லை. ஆனால் அந்த நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, நம்மோடு வாழ்ந்து கொண்டிருந்த மார்ஷல் பி. ஜோஸ் இப்போது உங்களின் திருவடி சேர்ந்து விட்டார். அவரின் ஆன்மாவை உங்களின் பொற்பாதங்களில் ஏற்பீராக. ஆமென். இங்கு இந்த கல்லறையில் அடங்கிய இவர் உமது வருகையின் போது உம்மோடு உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை பெறுவாராக. பிரியமானவர்களே, நம் இறைவன் இரக்கமுள்ளவர். நம் தவறுகளை நினைத்து நாம் வருந்த வேண்டியதில்லை. அவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். ஏனெனில் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைனா. பொதுவாக ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தைகிட்ட அதிக பாசமாக இருப்பாங்க. என்னோட சின்ன வயசுலேயே அம்மா கார் ஆக்சிடெண்ட்டாக இருந்துட்டாங்க. அப்பாவும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கோமாக்கு போயிட்டார். நானும் எங்கள் அம்மாவோட பேசிக்கிட்டே இல்லை. அவரோட ரூமும் அவரோட பியானோவும் தான் அவரோட உலகமே. நிறைய திட்டுவார். அது ஒன்று ரைட்டர் ஆகணும், புக்ஸ் பப்ளிஷ் பண்ணுன்னு சொன்னால் ரொம்ப கோப்படுவார். But still he is a very good father, a very good human being. Have a wonderful journey, Dad. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் இப்போது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த மார்ஷல் பி. ஜோஸ் அவர்களின் இறுதி ஆராதனையில் பங்கேற்கக்கூடியது. சார் படித்து பார்த்தேன், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. நம்ம ஜனங்கள்லாம் சான்ஸே இல்லை, இது விரும்ப மாட்டாங்க. ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல லவ் ஸ்டோரியாக எழுதுங்களேன், அதான் நல்லா சேல்ஸ் ஆகும். இப்போது உங்கள் லவ் ஸ்டோரி, உங்கள் ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி, இந்த கால் சென்டர் விஷயங்கள், இந்த மாதிரி புதுமையான விஷயங்களை கொண்டு வாங்க சார். அதான் பெண்களுக்கும் பிடிக்கும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு அழகான பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறான். அந்த பையன் ராத்திரியானா சுத்த ரத்த கட்டறி ஆயிடுறான். ஆனாலும் அந்த பொண்ணு அந்த பையனையே தான் லவ் பண்ணுறான். இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான விஷயங்களை கொண்டு வாங்க சார், ஜனங்க விரும்புவாங்க. சார், நாவலுங்கிறது சினிமா மாதிரி சார். பெண்கள் பாராட்டணும், தாய்மார்கள் ஆதரவு தரணும், அப்போ தான் நமக்கு பணம் வந்து சேரும். நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுங்கள் சார். இது சரி வராது சார். ஒவ்வொரு படைப்பாளிக்கும் தி ஆம்பியன்ஸ் இஸ் an important one. நாம் எந்த இடத்துல வச்சு ஒரு பெயிண்டிங்கை வரைகிறோங்கிறது அது பிரதிபலிக்கும் நாம் வரைகிற பெயிண்டிங்லேயே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம் ஒரு பெயிண்டிங்கை சுடுகாட்டில் வச்சு வரைகிறோம். அப்போது நம்ம மைண்ட் முழுக்க ஒரு அமானுஷ்யம் நிறைஞ்சிருக்கும். அதுதான் நம்ம கை விரல்கள் மூலமாக அழகான பெயிண்டிங்ஸாக வெளியே வருது. நாட் ஓன்லி ஃபார் பெயிண்டிங்ஸ், ஃபார் ஆல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் தி ஆம்பியன்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் எ நைஸ் பிளேஸ் ஆஸ் வெல் as எ வைஸ் பிளேஸ். ஓகே, இது நேற்று நான் வரைஞ்ச பெயிண்டிங். இதை பார்த்தா உங்களுக்கு என்ன எல்லா சொத்தும் போச்சாமா? தெரியல, கன்ஃபார்ம் ஆகல. கேஸ் தான் போயிட்டுருக்கு. தெரியும்ல, யார் கார் வாங்கிட்டான்? ஆடி. சொல்கிறது கேளு, இதுதான் கரெக்டான டைம். அவனை நம்பி பிரயோஜனமே இல்லை. ஐ எம் ரியலி சாரி ஜெபின். என்னால் அப்பாவோட ஃபியூனரலுக்கு கூட வர முடியல. ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா. இல்லை, பரவாயில்ல அங்கிள். ஜெபின், கேஸ் ஹியரிங் நடந்துட்டுருக்கு. பட் எல்லாமே அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குது.
அப்பா கோமாவில் இருந்ததால் ஒரு 6 மாதம் இருந்திருப்பாரா. அது எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக போயிடுச்சு. மோஸ்ட்லி அடுத்த ஹியரிங்கில் இந்த வீட்டையும் அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஜபின். நான் வாங்கின கடனுக்காக தான் அங்கிள். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கொஞ்ச நாள் அவங்களோட தங்கிக்கிறேன். ஜபின், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க அங்கிள். அஃப்கோர்ஸ் உங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தா நான் இதை சொல்லியிருக்க மாட்டேன். பட் இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமையில் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. சொல்லுங்க அங்கிள். உங்கள் பேரில் பாண்டிச்சேரியில் ஒரு வில்லா இருக்குது. பாண்டிச்சேரியிலையா? ஆமாம். இன்ஃபேக்ட் நீங்கள் பிறந்த உடனே அப்பா உங்கள் பேரில் வாங்கின வீடு. அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்பா அங்கேருந்து வந்துட்டார். ஏன்னு தெரியல. இதை பற்றி அப்பா எப்போவாது ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை அங்கிள், எதுவுமே சொல்லலை. வெரி ஸ்ட்ரேஞ்ச். அப்பா இந்த வீடு வித்தாகணும்னு ரொம்ப தீவிரமாக இருந்தார். ஆனால் தடங்களுக்கு மேலே தடங்கள். ஏன்னே தெரியல அந்த வீடு விற்க முடியல. நீங்கள் வேணா அந்த வீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட சாவி உங்கள் அப்பா லாக்கரில் தான் இருக்கு. சரி, கோவப்படாத. இல்லை, ஒரு வீடு இருக்குன்னு கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. அப்படின்னா தப்பு பண்ணிட்டேன். என் பேரில் ஒரு வீடு இருக்குன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்கேன். சரி விடுடா, பெரியவங்க செஞ்சா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஏன்னா ரைட் ஆகணும்னு ஆசைப்பட்டது அவ்வளோ பெரிய தப்பா? எனக்கு தான் வேற எதுவும் வர மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குதுன்னு கிளியரா சொல்லிட்டேன். அவர் சொன்னாருன்னு சொல்லி தான் போய் பிஸ்னஸை பார்த்தேன். லாஸ் ஆயிடுச்சு. இருக்கிற வீடு, லேண்டு, சொத்து எல்லாத்தையும் வித்து கடன் அடிச்சேன். இப்போ ஐ ஹேவ் நத்திங் ஆத்தி. ஐ அம் லாஸ்ட். வா வா வான்னு சொல்றேன்ல. இல்லை ஆர்த்தி, அவருக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு எனக்கு புரியவே இல்லை. அவரோட சாபமோ என்னமோன்னு தெரியல. என்னோட முதல் புக்கை கூட இது வரைக்கும் நான் பப்ளிஷ் பண்ண முடியல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. திங்ஸ் வில் ஃபால் இன் யுவர் பிளேஸ் ஜெபன். கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளோதான். எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பாத்தியா, உன் பேரில் ஒரு வீடு வந்திருக்கு. எதுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ண மாட்டேங்கிற? யா, இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த வீடு தான். அந்த வீடை விற்றுட்டு தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இதான் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதா? வேற என்ன பண்ண சொல்கிற? என் புக்கை பப்ளிஷ் பண்ண ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். அதான் அந்த வீடை விற்றுட்டு நானே இன்வெஸ்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். நான் சொல்கிறது ஏதாவது நீ கேட்டிருக்கியா? முதல்ல போய் அந்த வீட்டை நீ பார்த்துட்டு வா, அப்புறம் பேசிக்கலாம். நாளைக்கே நான் பாண்டிச்சேரி போய் வீட்டை பார்க்குறேன். அப்பா கோமாக்கு போனது யாருமே மெயின்டைன் பண்ணிட்டேன். என்ன நிலைமையில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா திங்கிங் ஆஃப் ரைட்டிங் மை செகண்ட் புக் தான். வீடு புரோக்கர் யாராவது தெரியுமா? அப்பாவுக்கு தான் தெரியும். தெரிஞ்சால் சொல்லு. அண்ட் இந்த விஷயத்தை பற்றி எதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிய வேணாம். அப்புறம் ட்ரீட்னு வந்து நின்றுவானுங்க. வீடு வேறு பாண்டிச்சேரியில் இருக்குது. பாண்டிச்சேரியில் பம்பாக்கீரபாளையம் போனீங்கன்னா லைட் ஹவுஸ் ஸ்ட்ரீட் எண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங் பில்டிங் தான் நம்ம வில்லா. இதுதான் அந்த வில்லாவோட ப்ளூ பிரிண்ட். ஹியர் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எ செட் அவுட். அதுக்கப்புறம் தான் அந்த ஹாலு, அப்புறம் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இப்போ அஃப்கோர்ஸ் அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 4 to 4.5 crores இருக்கும். ஜபின், எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் இருக்கார், உங்களை மீட் பண்ண சொல்கிறேன். டிஸ்டம்பர் ஜாஸ்தி ஆகுதுண்ணா, ஸ்டெயினர் தான் கம்மியாகுது. சாயந்தரத்துக்குள்ள முடிச்சு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா வெளிய வர முடியாது. ஆமா, அடிக்காத சொல்லுகிறல்ல. சொல்லுகிறே பாரு. ஏய், உனக்கு என்ன அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும். நீ போ, போயிட்டே இரு. அதுக்கு வேலை செய்யற இடத்துல பிரச்சனை பண்ணுவே நீ? ஏய், வேலையை பார்த்துன்னு போ. ஏய், நல்லதனமா சொல்லிட்டேன், மரியாதை இங்கிருந்து போயிடு. ஏய், என்னடா பாத்துறீங்க? ஏய், வாடா. டேய், வாடாங்க. ஏய், வாடா. ஏய், எத்தனை நாள் ஒளிரேன்னு பார்க்கறேன்டா. உன் சாவு எங்க இல்லதான்டா. என் அப்பா சொந்த காண்டவனெல்லாம் அனுபவிக்க விட மாட்டேன்டா.
அழகான வீடு ஆர்த்தி, பெரிய வீடு, அப்படியே ஒரு ஆன்டிக் லுக்கு. சொல்ல மறந்துட்டேனே, வுட் ஒர்க்ஸ்லாம் நீ வந்து பார்க்கணும். யூ வில் பி அமேஸ்ட் வித் வுட் ஒர்க்ஸ் தானியா. திங்ஸ்லாம் கூட அப்படியே விட்டு போயிருக்காங்க. வாவ், எனக்கு இப்போவே பார்க்கணும் போல இருக்கு. பேசாம நான் கிளம்பி வந்துடுவா. இப்போவே வா லூஸு, நாளைக்கு பொறுமையாக அவசரம் இல்லாமல் கிளம்பி வா. அண்ட் ஒன் மோர் திங், வீடு ஃபுல்லாக நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. பெயிண்டிங்ஸா?
பண்ணுற இடத்துல இப்படி பிரச்சனை பண்ண எப்படி சார்? எப்படி வேலை பண்ணுறது? யார் வேலை கொடுப்பா சொல்லுங்கள்? என்ன அடிச்சாப்லையா? அடிக்க தான் சார் வந்தான். போட்டு தள்ளிட்டுருப்பா சார். எதுனா ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு யார் சார் பதில் சொல்கிறது? டேய் வாயமுட்றா சார். நீங்கள் தான் சார் என்ன பார்த்து பண்ணோம். என்ன விட சொல்கிறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, தூக்கி ரிமாண்டில் வச்சாச்சு, பெயில் எடுத்தாங்க, போயிட்டான். நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன தனித்தனியாக பாதுகாப்பு போட முடியும்? வேணா அவனோட பெயில் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்துக்குறேன். சரி சார், அப்போ நான் வரேன் சார். சரி சார். ஓ வாயா சார். என்ன அது? இன்னும் எவ்வளோ தூரம்? வெயிட் ஆர்த்தி. சீக்கிரமாக தான் போயேன். Duality. அந்த பெயிண்டிங் என்னன்னு புரிஞ்சுது. ஆனா இந்த பெயிண்டிங் என்னன்னு சுத்தமா புரியல. எனக்கும் புரியல. சரி அதை விடு. அந்த பெயிண்டிங்ல இருக்கிற பொண்ணு பாத்தியா? அவளோட ஃபேஸ்க்கு 2 கலர் கொடுத்து. சரி ஓகே, நீ பொறுமையாக பார்த்துட்டு வா. I'll wait in the balcony. வீடு சான்ஸே இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ரூம்ஸுமே சூப்பர். எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படியே மணிரத்னம் ஃப்ரேம் மாதிரி இருக்கு. நீ சொன்ன மாதிரியே உட்பாக்ஸ் எல்லாமே டூ கிளாஸி. ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருக்குடா. I'm so excited. I'm so happy. சரி, இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் உங்க அப்பா தான் வரைஞ்சாரா? அப்பா பெயிண்ட் பண்ணுவார்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு எல்லாம் அந்த வீட்டோட போச்சு. பாரு, இவ்ளோ நல்ல மெமரிஸ் இருக்கிற இந்த வீட்டை விற்கணுமா? யோசிச்சுக்கோ. எனக்கும் இந்த வீட்டுக்கும் பெரிய அட்டாச்மெண்ட்லாம் இல்லை. அதுவும் இப்போ இருக்க நிலைமைக்கு இந்த சென்டிமெண்ட்லாம் பார்த்தா ஒர்க் அவுட் ஆகும். விற்கிறது தான். எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிற? வேற என்ன பண்ண சொல்ற? நான் இப்ப சொல்றேன், நீ அப்படியே அதை இமேஜின் பண்றியா? உன்னோட ஃபர்ஸ்ட் புக் பப்ளிஷ் ஆச்சு, நிறைய பணம் கிடைச்சது, ஒரு பெரிய கார், ஆடி விட பெரிய கார், ஓகே? அப்புறம் நம்ம கல்யாணம் இந்த வீட்ல. கல்யாணத்துக்கு பெருசா கூடலாம் ஒன்றும் கிடையாது, பட் கல்யாணம் ரொம்ப கிராண்டா நடக்கும். நான் வெட்டிங் கவுன்ல அப்படியே நடந்து வரேன்னா பூமியில் வானவில் பூத்ததே என்னிடம் காதலில் பேசுதே உனதருகினில் உயிருருகிடும் நேரம் முகவொளியினில் எனதிரவுகள் நீளும் காற்றிலே கால்கள் மிதக்கின்றதே ஆயிரம் எண்ணங்கள் நெஞ்சிலே தோன்றுதே உன் பார்வையின் அர்த்தங்கள் எங்குதான் தேடுவே தூரிகை ஏந்திடும் தென்றலே காதலை தீட்டினாய் நெஞ்சிலே ஆயிரம்
விழிகளும் புது கவிதைகள் பாடும் இதழ் படுக்கையில் தினம் உறங்கிட நானும் போதுமே நாளும் இது போதுமே. சொல்லார்த்தி. எந்த நேரத்தில் கல்யாணம்னு சொன்னியோ எல்லாம் கனவுல வந்துட்டு இருக்கு. சரி கேளு கேளு. இப்பதான் I got a call from the publisher. உன்னோட புக் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா. நீ கேட்ட பெர்சன்டேஜ் ஓகே சொல்லிருக்காங்க. ஏய் ஹலோ. என்ன கிளி பார்த்துட்டு இருக்கியா? சரி கிளி பார்த்துட்டு உடனே கிளம்பி சென்னைக்கு வா. கிளம்பிட்டேன். ஹவுஸ் புரோக்கரு. இந்த வீடு விற்க போகிறா சொல்லியிருந்தீங்களா? ஆமாம் சொல்லியிருந்தேன் சார். நான் மட்டும் நாளைக்கு நல்ல பார்ட்டி இருக்காங்க சார். உள்ளே போய் பேசலாமா? கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம சாட்டர்டே மீட் பண்ணலாமா? சார் இது என்னோடய விசிட்டிங் கார்டு சார். இந்த மேலே இருக்கல இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் சார். ஏதோ ஸ்மெல் வரல சார். நேற்று ஒரு சின்ன ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு பார்ட்டி அதான். இல்லையே வேறு எதுவும் ஸ்மெல் வருது. ஆமாம் சார். சரி சரி விடுங்க, நம்ம சாட்டர்டே மீட் பண்ணிக்கலாம். நன்றி சார். புக்கு படித்தேன் சார். ஐ ஆம் டோட்டலி இம்ப்ரெஸ்ட். கிளைமேக்ஸ் இந்த லாஸ்ட் 40 பேஜஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ சார். நீங்கள் இந்த கேரக்டர்ஸை யூஸ் பண்ண விதம், அதோட டீட்டெயிலிங் அண்ட் யுவர் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த புக்கை நானே பப்ளிஷ் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் சார் உங்கள் மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் எதுக்காக சார் இன்னமும் டைப்ரைட்டர்லேயே டைப் பண்ணுறீங்க? பெருசாக தோணும் சார், ஒரு சின்ன சென்டிமெண்ட். ஓ ஐ சி. பை த வே நீங்கள் அடுத்த புக் ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனேன். அங்கே தான் எழுதிட்டுருக்கேன். ஓ இது ஒரு சீக்வலா? இல்லை சார், இது டோட்டலாக வேறு கதை. ஓ நைஸ். அப்போ இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த புக்கோட பப்ளிஷிங் ரைட்ஸ் எங்களுக்கு தருவீங்களா? ஐயோ நிச்சயமா சார். அப்போ 2 நாளுக்கு சேர்த்து அக்ரிமெண்ட் போட்டுடலாமா? யா ஓகே சொல்ல. கண்டிப்பாக சார். இப்போ இந்த 5 lakhs அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. நான் அப்பவே சொன்ன கேட்டியா? வீட்டை விற்க போகிறேன் அது இதுன்னு சொன்னேன். இப்போ பாத்தியா வீட்டுக்கு போன உடனே 5 லட்சம். என்னானாலும் உன் கண்ணு ஃபுல்லாக அந்த வீடு மேலே தான் இருக்குது. ஏய் என்ன மறந்தே போச்சு. என்னது? உன் ஃபர்ஸ்ட் புக் கான்ட்ராக்ட் ஓகே ஆற அன்னைக்கு அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் ஓப்பன் பண்ணணும்னு பேசி வச்சிருந்தோம். மறந்துட்டியா? இப்போ தான் என் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்து 15 minutes ஆகுது. அதுக்குள்ளே அதை தூக்கி போட்டு உடைக்கணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ என்ன சொன்னாலும் அப்பா கிட்ட நம்ம லவ் மேட்டர் பேச போகிறேன். விஷ் மீ குட் லக். குட் லக். எஸ். சார் உள்ள ஏதோ கெட்ட வாடை வருது, இருக்க முடியல, கொமட்டிட்டு வருது சார். உங்க வீட்ல இருந்தா தம்பி வாடை வருது. என்னன்னு பார்க்க வந்தா கேட்டை பூட்டி போயிட்டீங்க. சீக்கிரம் திறங்க, நீங்க சீக்கிரம் திறங்க. ஏதோ திருநாய் மாதிரி இருக்கு. ஏன் சார் நைட்டு கேட் ஏதாவது திறந்து வச்சிங்களா? இல்லை சார், பூட்டி தான். பிப்ரவரி வந்துருக்கு போல இருக்கு. சரி, நான் கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணி நாயை டிஸ்போஸ் பண்ண ஏற்பாடு பண்ணட்டுமா?
சொல்ல ஆர்த்தி. ஹே ஆர்த்தி, அழுகுறியா? அப்பா அப்பா அப்பாக்கு என்ன? அப்பா ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கு ஏண்டி அழுகுற? தெரியல, எனக்கு அழுகதான் வருது. என்னடா அது ரியாக்ஷனு? இல்லை ஆர்த்தி, ஒரே நாளில் 2 ஹாப்பி நியூஸ். ஹாப்பியஸ்ட் டே இன் மை லைஃப். லக்கி விடுடா ப்ளீஸ், வைக்க வேண்டாமே. நம்ம இமேஜின் பண்ண மாதிரியே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. பார்க்கலாம். சரி, எப்போ வர நீ? வீக்கெண்ட் தான். அது வரைக்கும் நீ சமத்தா உன் செகண்ட் புக்கை எழுதிட்டு ஓகேயா? யா பாய், லவ் யூ. எதோட கீ இது? வேறு கீயோட ஸ்பேர் கீ.
ஈஸ்ட் ஃபேஸிங் பில்டிங் தான் நம்ம வில்லா. இதான் அந்த வில்லாவோட ப்ளூ பிரிண்ட். Here it's a kind of a setup. அதுக்கப்புறம் தான் ஹால். அங்கேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அப்படியே போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஒரு மாடி படிக்கணும்.
நாளைக்கு உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. என்னாச்சு? நான் சொல்றேன்ல, கிளம்பி வா. ஐய, எதுக்கு தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிற? இதுக்கு தான் இந்த கிரைம் நாவல் ஸ்டோரி எழுதுற பசங்களெல்லாம் லவ் பண்ணக்கூடாதுங்கிறது. பி சீரியஸ் ஆத்தி. அப்பா எதுக்கு இந்த பெயிண்டிங்ஸ்லாம் மறைச்சு வைக்கணும்? இதுக்கெல்லாம் எதுக்குடா டென்ஷன் ஆறு? இப்போ லிசன், என்னோட ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு, எல்லா பெயிண்டர்ஸும் தன்னோட பெயிண்டிங்கை வரையும் போது ஒவ்வொரு மைண்ட் செட்டில் வரைகிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது அவங்க வரைஞ்சப்போ அவங்களுக்கு இருந்த மைண்ட் செட் ஞாபகம் வரதை வச்சு தான் இந்த மாதிரி ஹாலில் மாட்டி வைக்கிறதும் இல்லை ஸ்டோர் ரூமில் ஒழிச்சு வைக்கிறதும். இது எல்லாமே அவரோட மைண்ட் செட் ஜெபன். அங்கே இருக்கிற எல்லா பெயிண்டிங்லையும் இது ஒரு விஷயம் இருக்குது. அந்த பெயிண்டிங் பார்த்ததுலேருந்து எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது. இந்த மாதிரி எத்தனை பெயிண்டிங்ஸ் இருக்கு? ரூம் ஃபுல்லாக நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. எங்கே இருக்கு அந்த ரூம்? நான் இப்போ பார்க்கணும். சார், ஜெபின் சார், ஃப்ரீயாக இருக்கீங்களா? வேற ஒன்றும் இல்லை, ஒரு என்ஆர்ஐ பார்ட்டி நம்ம வில்லாவை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. சரின்னு சொன்னீங்கன்னா உடனடியாக கூப்பிட்டு வந்துடுவேன் சார். ஒரு நிமிஷம்ண்ணா, கொஞ்சம் இப்படி வாங்களேன். பார்ட்டி ரெடியாக இருக்காங்க, சொன்னீங்கன்னா உடனே கூப்பிட்டு வந்துடுவேம்மா. அண்ணா ரொம்ப சாரிண்ணா, இப்போதைக்கு எங்களால் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாது. கொஞ்சம் டைம் கொடுங்க, நானே சொல்கிறேன். இல்லைம்மா, நல்ல பார்ட்டிம்மா, பெரிய இடம், சிங்கிள் பேமெண்ட்டு, நம்ம வீண் அலைய தேவையில்லை. இல்லைங்கண்ணா, இப்போ ரொம்ப கஷ்டம். ஒருவேளை நாங்கள் விற்கிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் சொல்லுவேன். அப்படியா? சரிம்மா, என்கிட்டயே சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக. யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. இல்லை இல்லை இல்லை, சாருக்கு என்னை நல்லா தெரியுமா? வரேம்மா. அம்மா, சினிமா ஷூட்டிங் கூட கேட்குறாங்கம்மா. சார்ட்டு ஒரு வார்த்தை கேட்டு பார்த்து நான் சொல்லுங்களா? பார்த்துக்கிட்டேண்ணா, நான் சொல்கிறேன். சரி சரி. அந்த ரூமை நான் பார்க்கணும். மொத்தமாக பெயிண்டிங்ஸ் இவ்வளோதானா? ஆமாம். ஏ see this? யாராச்சும் கார் ஆக்சிடெண்ட்டில்? எங்கள் அம்மா கார் ஆக்சிடெண்ட்டில் தானே இருந்தாங்க. ஓ சாரி. ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் வரைஞ்சிருக்கலாம்ல. பெயிண்டிங் வரைஞ்சது 1983ல், எங்கள் அம்மா இறந்தது 1985ல். ஓகே. இது என்னது? யாரோ ஹாஸ்பிட்டலில்? தெரியல. ஏய் இது பாரு, யாரோ அவார்ட் வாங்குற மாதிரி இல்லை? நீ ஏதாவது அவார்ட் வாங்கியிருக்கியா? இல்லை. நல்லா யோசிச்சு பாரு, சின்ன வயசுல ஏதாவது அவார்ட் வாங்கியிருக்கியா? இல்லை. லெட்ஸ் ட்ராப் திஸ் ஹியர். இதை பற்றி திங்க் பண்ணி பயப்படுறது டைம் வேஸ்ட். ஜஸ்ட் forget it ஜெபின். ஏதோ ஒரு பெயிண்டிங் கோஇன்சிடென்ஸாக நடந்துருச்சு, அதுக்காக எல்லா பெயிண்டிங்குமா நடக்கும்? ஏற்கனவே நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க உங்கள் அப்பாவால், உன் ப்ரொஃபஷனால். எதுக்கு எல்லா ப்ராப்ளம்ஸையும் உன் தலையில் தூக்கி போட்டுக்கிற? இல்லை, யார்கிட்டயாவது சொல்லணும் போல இருந்தது, அவ்வளோதான். ஃபீலிங் லாட் பெட்டர் நவ். உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்தை பற்றி 1 minute. ஹலோ, சொல்லுங்கள். யா, த பிளாக்பேர்ட் லிட்ரரி சர்க்கிள் வழங்கும் இந்த ஆண்டிற்கான சிறப்பு ஜூரி அவார்டை மேபி நாட் என்ற புத்தகத்திற்காக மிஸ்டர் ஜெபின் எம் ஜோஸ் பெறுகிறார். இந்த புத்தகத்தின் பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் வெளியிட்ட 3 நாட்களில் விற்று தீர்ந்து விட்டன என்பது எதிர்பார்க்காத விஷயம். இது மிஸ்டர் ஜெபினின் முதல் புத்தகம் என்பது குறிப்பிடத்தக்கது.
எனக்கு இந்த வீடு வேண்டாம். வாங்க சார், வாங்க வாங்க. வணக்கம்மா, வாங்க வாங்க சார். கீழே இருக்கிற ரூம்ஸ்லாம் காமிச்சிட்டு மேலே போய் சாரி ஆர்த்தி, நீ ரொம்ப ஆசைப்பட்ட வீடு நீ விற்கிறது தர வழி தரல. சி லூஸ், நீ வீடு விற்கிறதுனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சார் வெள்ளிக்கிழமை ரிஜிஸ்டர் வச்சு சொல்லிட்டாங்க சார். சரி, நான் அதை ஆமாம் சார், 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ரேஷன் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடி, அப்புறம் பேரண்ட் டாக்குமெண்ட் முக்கியம் சார். அப்புறம் சார் டாக்குமெண்ட் ஒரிஜினல் பண்ணுங்க சார். அப்புறம் வேறு ஏதாவது தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார். சார் மழை வர்ற மாதிரி இருக்குது, நான் கிளம்புறேன் சார். சார் நல்லா கெட்ட வந்துடுங்க சார். சார் எப்படி ஹாஸ்பிட்டல் போயிடலாம். கொஞ்சம் பொறுத்து போயிடு. இப்போ எப்படி இருக்காரா? மல்டிபிள் ஃப்ராக்சர், போன்ஸ் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சிருக்கு. வீடு வாங்க வந்தவங்களும் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பின் வாங்குறாங்க. ஏதோ அபசகுணம்னு நினைக்கிறாங்க. ஐ கான்ட் லிவ் வித் தீஸ் தாட்ஸ் ஆர்த்தி. செத்துடலாம் போல. நீ டென்ஷன் ஆகாத, வேணும்னு நான் உன் கூடவே இருக்கவா? ஏய், எனக்கே இங்கே இருக்க பிடிக்கல ஆர்த்தி. எங்கள் அப்பா அப்பவே இந்த கருமத்தில் வச்சு தான் நான் பார்க்காம இருந்திருப்பேன். இந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கிற வரைக்கும் அது நிம்மதியாகவே இருக்க முடியாது. எல்லாத்தையும் இப்பவே எரிச்சிடுறேன். ஜெபன் ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. அவசரப்படாத ஜெபன் ப்ளீஸ். ஏய் கோவப்படாத ஜெபன். ஜெபன் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நில்லு. ஜெபன் ப்ளீஸ், நான் சொல்றது மொபைல் எதுக்குடா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? ஆர்த்தி எனக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. நீ இங்கே தான் வரேன்னாச்சு, அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. ஃபோன் அட்டன் பண்ணியா? என்ன சொன்னா? இல்லை, நான் எடுக்கலை. என்னடா ஆச்சு? ஒரு 2 பேத்துக்குள்ளே ஏதாவது சண்டையா? ஆர்த்தி தான் கால் பண்ணிருக்கா. ஒழுங்கா நீயே பேசு. பேசுடா. இல்லைடா, நீயே தான் பேச மாலி ப்ளீஸ்.
நான் என்னடா பேசுறது? வேலையாக போச்சு. ஹலோ, சொல்லு ஆர்த்தி. இல்லை, இங்கே தான் இருக்கான். ஒன்றும் டென்ஷன் ஆகாது. மொபைல் சார்ஜ் இல்லைன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சான். ஐ டேக் கேர் ஆஃப். நீ கவலைப்படாமல். பைத்தியக்கார மாதிரி பேசாதடா. அந்த பெயிண்டிங்ஸ் இருக்கிறது எல்லாமே நடக்கட்டும். அதுக்காக அந்த பெயிண்டிங்ஸ் இருக்கிறதால நீ தான் எப்பரா கன்ஃபார்ம் பண்ண? விஷயம் தெரியாமல் பேசாத பிரதா. ஐயோ, அந்த வீட்டு பக்கமே போகலன்னு வையேன், இதெல்லாம் எப்பரா நடக்கும்? எங்கள் அப்பாவும் அதான் நினச்சிருக்காரு. அந்த வீடு இந்த விஷயத்தை மறைச்சிருக்காரு. ஆனால் அந்த வீடு நாங்கள் வர வச்சது. அந்த பெயிண்டிங்ஸில் இருந்த மாதிரி நான் ரைட்டர் ஆனேன், அவார்ட் கிடச்சிது, எல்லாமே நடந்துட்டு வருது. இதெல்லாம் என்ன கோஇன்சிடென்ஸா? அந்த புரோக்கருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு பயம் அதிகமாச்சு. லாயர் எங்கள்கிட்ட கேட்டப்போ சார் அப்பா அந்த வீட்டை இடிக்கிற அளவுக்கு போயிருக்காரு. அந்த அளவுக்கு ட்ரபிள் தந்திருக்கு. ஆனால் அந்த வீடு அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் நினச்சது நம்ம தப்பு தான். எனக்கு என்னமோ அந்த பெயிண்டிங்ஸை விட அந்த வீட்டில் தான் ஏதோ தப்பு இருக்குமோன்னு தோணுது. உங்கள் அப்பாவுக்கு விரோதிகன்னு யாராவது இருந்திருக்காங்களா? விரோதிகளாம் யாரும் இல்லை. ஏன்? நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அவங்களோட வேலையாக கூட இருக்கலாம். உங்கள் அப்பாவுக்கு திடீர்னு பிஸ்னஸ் லாஸ் ஆனது, அவர் கோமாலே இறந்து போனது, இந்த பில்லி சூனியன்னு சொல்லுவாங்களே, அதோட வேலையாக ஏதாவது இருக்குமோன்னு கூட தோணுது. அந்த பில்டிங் கிட்ட போனல, அங்கே ஏதாவது தகுடு இல்லை வித்தியாசமான பொருள் ஏதாவது பார்த்தியா? ஏண்டா சயின்ஸ் பேசுகிற நீ என்ன பில்லி சூனியன்னு? ஐயோ ஜெபின், இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யார் இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? இல்லை, தெரியல. ஓகே, அப்போது இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் யார் இருந்தாங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கும் இந்த மாதிரி வியர்டாக ஏதாவது நடந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் கிடைக்கும். குப்புசாமிங்கிறவரோட சம்சாரம் பேரில் இருந்திருக்கு. அவங்கக்கிட்ட இருந்தால் உங்கள் அப்பா இந்த வீட்டை 1982 வாங்கியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி யார் பேரில் இந்த வீடு இருந்ததுங்கிறது தெரியல. அப்போது குப்புசாமிக்கு பொன்ராஜ்னு ஒரு பையன் இருந்திருக்காரு. நீங்கள் அவரை போய் பார்த்தீங்கன்னா ஏதாவது விவரம் தெரியலாம். அந்த பொன்ராஜோட அப்போதைய அட்ரஸ்ஸு நிற்கிறேன், கனலில் தவிக்கிறேன், உழந்து பிறழ்கிறேன், உறக்கம் கரைக்கிறேன். சார், இங்கே பொன்ராஜுங்கிறது நான் தான் சார். வாங்க உள்ளே வாங்க. வாங்க சார், உட்காருங்க சார். சொல்லுங்க சார். வீடு ஒன்று ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கோம். அம்தா, டீ போடுமா? இல்லை பரவாயில்லைங்க. இல்லை பரவாயில்ல சார். வெளியே நிறைய பேர்கிட்ட விசாரிச்சோங்க, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதான். அதெல்லாம் கவலையப்படாதீங்க சார், வேலை சுத்தமாக இருக்கான். நம்ம வீடு பாண்டிச்சேரியில் இருக்குங்க சார், கொஞ்சம் தூரமாச்சே. உங்களுக்கு பரவாயில்லைங்களா? பாண்டிச்சேரி தானே சார், எனக்கும் சொந்த ஊர் பாண்டிச்சேரி தான் சார். அங்கே எல்லா ஏரியா நமக்கு நல்லா தெரியுமே. 2 மாதம் முன்னாடி கூட பாண்டிச்சேரியில் தான் ஒரு வீடு பண்ணேன் சார். பாண்டிச்சேரியில் எந்த ஏரியா சார் நீங்கள்? பம்பாகிற பாளையம் சார். ஓ, எங்கள் வீடு கூட அங்கே தான் சார் இருக்குது. இந்த ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்குல்ல, லைட் ஹவுஸ் பக்கத்தில் அந்த ஸ்ட்ரீட் ஓரத்தில் ஒரு வில்லா இருக்குமே, அதான் வாங்கியிருக்கோம். அப்படின்னா கொஞ்சம் வெளில போய் விளையாடுப்பா. போப்பா போடான்றல. வேணாம் சார், அந்த வீடு வேணாம் சார். ஏன் சார், ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது எங்கள் வீடு தான் சார். மெட்ராஸில் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு விற்றோம். அவர் கூட கிறிஸ்டின். ஓ, அது உங்கள் வீடா? உங்களுக்கு தெரியாது சார், எங்கள் அப்பா அந்த வீட்டை வாங்கினதுலேருந்தே ஒரே பிரச்சனை மேலே பிரச்சனை சார். எங்கள் அப்பா பெரிய ஜமீன்தார் சார். ஏதோ ஏலத்தில் வருதுன்னா இந்த வீட்டை வாங்கினார். அதுலேருந்தே ஒரு வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் சார். அந்த சோகத்திலே
அவருக்கு பித்து பிடிச்சி போச்சு சார். அதனால அந்த வீட்டிலே உடம்பு சரியில்லாமல் இருந்து இறந்து போயிட்டார் சார். நான் எங்கள் அப்பாவுக்கு 2வது சம்சாரத்தோட பிள்ளை. மூத்த தாரத்துக்கிட்ட இருந்து வந்து கடைசி காலத்தில் எங்கள் ஊர் தான் சார் இருந்தார். எங்கள் அப்பா இறந்ததுலேருந்தே ஒன்றுமே சரியாக வரல சார். சரி அப்படின்னா அந்த வீட்டை விற்றுட்டு வந்துடலான்ட்டு ஏதோ கிடைச்ச வேலைக்கு விற்றுட்டேன் சார் அந்த வீட்டை. நானும் எங்கள் அம்மா இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். அத்தோட சனியை ஒழிஞ்சதுன்னு பார்த்தா மூத்த சம்சாரத்தோட பையன் வீடு விற்ற காசில் பங்கு வேணும்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து சண்டை போடுவான் சார். சண்டைன்னா 2-3 வாட்டி என்னை கொலை பண்ண பார்த்துக்கிறேன் சார். அவன் இப்போ ஜெயிலில் இருக்கிறான் சார். உங்களுக்கு கஞ்சி கேட்குறேன் சார். உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது. அந்த வீடுனால நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு வேணாம் சார். விட்டுருங்க சார். ஜெபன் சரி சார். சார் இருங்க சார், டீ சாப்பிட்டு போகலாம். இல்லை, நிச்சயமாக அடுத்த வாட்டி இருந்து சாப்பிட்றேன். ரொம்ப நன்றி. சரிங்க சார். வரோம். சரி. யாருடா? ஆர்த்தியா? இன்னும் எவ்வளோ நாளைக்கு அவ்வளோ அவாய்ட் பண்ணலான்னு இருக்க? பாவண்டா, போய் பேசு. அதை வேற நான் பேசிக்கிறேன். முதல்ல இதை பற்றி யோசிப்போம். ஒரு வேளை அந்த முதல் தாரமோ இல்லை உங்கள் பையனோ அந்த வீட்டுக்கு தான் பண்ணியிருப்பாங்களோ? அப்படியே இருக்கலாம். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த வீட்டில் அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் விசாரிச்சு பார்க்குறேன். பொன்ராஜ் அண்ணன் கிட்டேயும் விசாரிச்சு வரேன். இதை பார், இதெல்லாம் என்கிட்ட பெற்று போய் ஆர்த்தியை கன்வின்ஸ் பண்ண பாடுறா. ருத்ரா, அதை கண்டுபிடிக்காம தூங்க முடியாதா என்னால்? லூஸ் மாதிரி பேசாதடா. உன்ன மாதிரி அவளும் பயந்துருப்பாடா. போடா, போய் பேசுறது என்னடா பிரச்சனை இருக்கு? அஞ்சு நாள் ஆச்சு நீ என் கூட சரியா பேசி. ஆர்த்தி, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. தெரியும்ல என் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு. எனக்கு தெரியும். அதுக்காக என் கூட பேசாம இருக்கிறது தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷனா? எனக்கு தெரியாது. சரி விடு. வாட்ஸ் ஹேப்பனிங்? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? இல்லை. இது பார், நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு வரல, சரியா? இந்த இஷ்யூவால நம்ம ரிலேஷன்ஷிப் பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்பா நம்ம கல்யாணம் எப்போ வச்சுக்கலான்னு கேட்குறாரு. ஜஸ்ட் ஸ்டாப் இட் ஆர்த்தி. என்ன விளாட்றியா? நான் தான் சொல்கிறேன்ல, இந்த விஷயத்தை சார்ட் அவுட் பண்ணுற வரைக்கும் நான் நிம்மதியாகவே இருக்க முடியாது. தேவையில்லாம நீ தான் குழப்பிக்கிற. நிம்மதியாக அந்த வீட்டை விட்டுட்டு நம்ம சந்தோஷமா சென்னையில் இருக்கலாம்ல. நீ தான் அந்த வீட்டை கட்டிட்டு அழற. எனிதிங் எல்ஸ் மேம்? நோ தேங்க்ஸ். அப்பா கேட்டாருன்னா நான் என்ன சொல்றது? இவ்வளோ நாள் லவ் பண்ணிட்டு நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவேன். ஏய், என்ன ஓவரா பேசுற? இது என் பிரச்சனை. இதுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த பெயிண்டிங்கில் இருக்க மாதிரி நான் உண்மையாகவே செத்து போயிட்டா 1 வாரம் அழுவியா? 2 வாரம் அழுவியா? அதுக்கப்புறம் உங்கள் அப்பா சொல்கிற பையனை பார்த்து கல்யாணம் மட்டும் போயிட்டே இருப்பேன். போய் பண்ணிக்க போ. ஹலோ ஜெபன், எங்கே இருக்க? பக்கத்தில் பிட் ஸ்டாப். ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நம்ம நேரில் பேசிக்கலாம். ஓகே, நான் வீட்டில் தான் இருக்கேன், நீ வா. யா ஏன் கம்மி தேர். ஓகேடா, பாய். நான் போகணும், அப்புறம் பார்க்கலாம். கவர்மெண்ட் அந்த வீட்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டோட ஓனரை பற்றி ஒரு விஷயம் கிடைச்சது. அந்த வீட்டை கட்டினது ஒரு ஃப்ரெஞ்ச் சைக்கிக் கால்டு ஜாக் நீட்ஸமன். இந்த பிளாக் மேஜிக் சேட்டனிசம்னு எதிர்காலத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்த ஒரு ஃப்ரெஞ்சு மந்திரவாதி. அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது 1930s ஒரு குழந்தையை கொண்டதுக்காக அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் இந்த நரபலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ பண்ணி மாட்டியிருக்கான். அதுக்கப்புறம் அவனை பற்றி பெருசாக இன்ஃபர்மேஷன் எதுவும் நெட்டில் இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீடு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா கவர்மெண்ட் அந்த வீட்டை ஆக்கியபை பண்ணி ஆக்ஷன் விட்டுருக்காங்க. அந்த ஆக்ஷனில் தான் குப்புசாமி இந்த வீட்டை வாங்கியிருக்காரு. உனக்கு நடக்கிற நாஸ்ட்ரடாமஸ் இன்சிடென்ட்ஸ் பற்றி நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் ஐ ஹவ் ஜஸ்ட் சீன் ஒன் பிளாக். வாயேன், இதுதான் அந்த பிளாக். இவர் பேர் தேவநேசன், தமிழாள் தான். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நெகட்டிவ் எனர்ஜி அண்ட் ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவர் ரிசர்ச் பண்ணதில் இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்கு ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு உண்டான தூண்டுதல் சக்தி இருக்குன்னு சொல்லியிருக்காரு.
எனக்கு என்னமோ இவர் சொல்கிறதுக்கும் நமக்கு நடக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு தோணுது. இவரை நேரில் பார்த்தோன்னா நமக்கு நிறைய விஷயம் தெரிய வரும்னு நான் நம்புகிறேன். நீ என்ன சொல்கிற ஜெபன்? பிளாக் மேஜிக் மூலயமா ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். அந்த பெயிண்டிங்கில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லாம் நடந்துட்டு வருதுன்னு சொல்கிறீங்கல்ல? ஆமாம் சார். எத்தனை இன்சிடென்ட்ஸ் அது மாதிரி? ஒரு 4-5 இன்சிடென்ட்ஸ் அதே மாதிரி நடந்தது சார். கோஇன்சிடென்ஸோ இல்லை எதிர்ச்சியாக நடந்த விஷயமோ இல்லை. நீங்கள் வளர்த்த பெட்டு ஏதாவது வித்தியாசமாக பிஹேவ் பண்ணியிருக்கா இல்லை செத்து போயிருக்கா நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம்? பெட்ஸ் எதுவும் நான் வளர்க்கல சார். பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு நாய் செத்து கிடந்தது. இது ரொம்ப வித்தியாசமான கேஸ். இது வரைக்கும் நான் ஸ்டடி பண்ணதை வச்சோம் நீங்கள் கொடுத்த இன்புட்ஸும் வச்சு பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஃப்ரெஞ்ச் மேன் பண்ண விச் கிராஃப்டோட வேலையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியல சார். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர் வினை இருக்குது. ஒரு பேட்டரியில் இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வேன்ஸ் மாதிரி எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட் எல்லாத்துக்குமே பாசிட்டிவும் இருக்குது அண்ட் நெகட்டிவும் இருக்குது. சார் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்கிறீங்களா? நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க. கோயில், மாஸ்க், சர்ச் எதோ நல்லா இருக்கலாம். அங்கே போய் நம்ம சாமி கும்பிட்றோம், சுற்றி வரோம், அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அங்கே உட்காடுறோம். அப்போ நம்ம மனசு எப்படி இருக்குது? நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்குல்ல? அங்கே உட்காந்துக்கிட்டு யாரை கொலை பண்ணுறது, எப்படி கொள்ளை அடிக்கிறதுலாம் நம்ம யாரும் யோசிக்கிறது இல்லை. மனசு என்ன பண்ணுதுன்னா கெட்ட விஷயங்களை தள்ளிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் யோசிக்குது. யூசி, நம்ம ஊர் கோயில் கர்ப்ப கிரகத்தை ஐம்பொன்னாலான காந்தம் போல உள்ள பொருளை வச்சு தான் கட்டுறாங்க. அதனால் பாசிட்டிவ் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு நம்புகிறாங்க. நம்ம முடிக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்குது தெரியுமா? அதனால தான் கோயிலுக்குள்ளே வர ஆம்பளைங்களை சட்டை கேட்டு வர சொல்கிறாங்க, கையெடுத்து கும்பிட சொல்கிறாங்க. அப்போது ஆம்பெட், செஸ்ட்டில் இருக்கிற ஹேர்லாம் பாசிட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. பொம்பளைங்களை அதிகமான நகை போட்டுக்கிட்டு வர சொல்கிற காரணமும் அதுதான். பிகாஸ் கோல்டு ஹேஸ் த கெப்பாசிட்டி டு அப்சர்வ் பாசிட்டிவ் எனர்ஜி. கோயில் கூரையில் தங்கத்தகடு போடுற காரணமும் அதுதான். சார் ஜே தாம்சன் எஃபெக்ட். ஆனால் அதை அவர் 1969 தான் கண்டுபிடிச்சார். நாம் இதை காலங்காலமாக பின்பற்றி வரோமே. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜியால் நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்கு. இப்போது ஜஸ்ட் ஆப்போசிட்டை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள். தீய காரியங்கள், பழிவாங்கிற எண்ணத்தை நிறைவேற்ற இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜியை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பேர் நிறைய முறைகளை கையாண்டிருக்காங்க. மேற்கத்திய முறையில் சொல்லப்போனால் பிளாக் மேஜிக், விச் கிராஃப்ட் எக்ஸெட்ரா. நம்ம ஊரில் பில்லி, சூன்யம், ஏவல், மாந்திரிகம் இது மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாத்துக்குமே பேஸ் ஒன்று தான், நெகட்டிவ் எனர்ஜி. இன் யோர் கேஸ் உங்கள் வீட்டை கட்டின அந்த ஃப்ரெஞ்ச் சைக் அவன் யூஸ் பண்ண விச் கிராஃப்டால் ஏற்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி அந்த வீடு ஃபுல்லாக பரவிருக்கு. ஸோ அந்த வீட்டில் தங்குறவங்கள ஃப்யூச்சரை பற்றி நினைக்க தூண்டி ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்ம் மூலயமா வெளியில் வருது. சார் அந்த நெகட்டிவ் எனர்ஜி அழிக்கவே முடியாதா? நோ, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். இதை மொத்தமாக அழிச்சிட முடியும்னு என்னால் சொல்ல முடியாது. சி, ஏற்கனவே ஒருத்தன் குடியிருந்த வீட்டை நாம் புதுசாக குடியிருக்க போகும்போது ஒயிட் வாஷ் பண்ணுறோம், கணபதி ஹோமம் பண்ணுறோம். எதுக்கு? அங்கே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு தான். நாம் இதை ஒரு சவுண்டு மூலயமா நியூட்ரலைஸ் பண்ண பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டில் ஏற்கனவே முன்னாடி குடியிருந்தவங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சார் இவன் கூட ஒரு புக் எழுதிட்டு இருக்கான். அதில் ஏதாவது? இல்லைடா, அதுக்கும் நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. இட்ஸ் அபௌட் ஃபில்ம் மேக்கர். ஓகே, எனிவே பொன்ராஜோட அப்பா ஏதாவது ஒரு டைரி, நோட்ஸ், பெயிண்டிங் ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்மில் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு பாருங்கள். அதில் உங்களை பற்றி கூட இருக்கலாம். உங்கள் அப்பாவுக்கு டைரியில் பழக்கம் இருக்கா? இல்லை பெயிண்டிங்ஸ் வரைகிறது சம்திங்? சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல சார். நான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கேன், நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். எழுதுறது, வரைகிறது அந்த மாதிரி ஏதாவது? அதான் சார், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க எனக்கு புரியல சார். இல்லை சார், இல்லை பொன்ராஜ், எங்களை புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கோம். உங்கள் வீடை வாங்கினது இவங்க அப்பா தான். எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா ப்ளீஸ்? அப்படியா சார்? ஆமாம் சார், அவர் ஏதோ தமிழில் கவிதைகள்லாம் எழுதியிருந்தார் சார். அதெல்லாம் அப்போயே தூக்கி போட்டாச்சே சார். ஆனால் எங்கள் அம்மா ஏதோ ஞாபகார்த்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 புக்கு எடுத்து வச்சிருந்துச்சு. அதை பார்க்கலாமா? அது இப்போ எங்கே கிடக்குதுன்னு தெரியல சார்.
ஒரு பொட்டி ஒன்று இருக்குது வேணா அதில் இருக்குதான்னு பார்க்கலாம் சார் வாங்க. சரி. வீடெல்லாம் அடிச்சு கிடக்குது, இங்கே தான் சார் போட்டு வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். வாங்க சார். எங்கே கிடக்குதுன்னு தெரியல சார். இதெல்லாம் எங்கே ஏற கட்டுறதுக்கு நேரம் இருக்குது. வேலைக்கு வரத்துக்கு அதான் சரியாகுது சார். சார் இவர் தான் சார் எங்கள் அப்பா ஜமீன்தார். நமக்கு தான் சார் படிப்பு மண்டையில் ஏறல, ஆனால் அவர் நல்லா படித்தவர் சார். இந்த பொடி தான் சார். இது உள்ள இருக்குதான்னு பார்த்துங்க. இதை கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இதோ வரேன். என்னடா இது இருக்கு? தன்மதியை மெல்ல கடுகேற்ற தன்னிலை நாளும் தவறி நினைவழுகி ஓவியர் வீழ்வார். என்னாச்சு? ஏதாவது தெரிஞ்சுதா? என்ன இதில் என்னை பற்றி இல்லை, ஆனால் தன்னிலை நாளும் தவறி நினைவழுகி ஓவியன் வீழ்வான். எங்கள் அப்பா கோமான் இருந்து செத்ததை பற்றி. காழகம் எச்சியொத்த பிள்ளை உடந்தொற்ற கன்றி சினத்தால் தமையனவன் கோப்படைப்பார். பின்னோர் குடும்பம் முழுவதும் குப்பனவன் ஊழ் போல் சூர் ஓலமோடு மாயும். ஓலமோடு மாயும் குப்பனவன். பொன்ராஜ் அவங்க அண்ணன் பொன்ராஜ் குடும்பத்தையே கொலை பண்ணுவான்னு போட்டிருக்கு. ஏ என்னடா சொல்கிற? வேற ஒன்றுமே இல்லைடா. அதான் ஐஸ் வாங்கி தர சொல்லல, அம்மா கிட்ட என்ன காசு? சார் இருங்க சார், சாப்பிட்டு போயிடலாம். சாப்பாடு செய்ய சொல்லிக்கிறேன். என்ன கிடைச்சதா சார்? பொன்ராஜ் இல்லை பொன்ராஜ். விடுங்க சார், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். மேலேருந்து ஒருத்தன் பார்த்துன்னு தான் சார் இருக்கிறான். பொன்ராஜ் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டீங்க, போயிருங்க. இங்கே இருக்காதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. நான் ஏதாவது தொந்தரவு கொடுத்துருந்தா ஐம் சாரி. டோரை க்ளோஸ் பண்ணு.
கோல்டன் பிளேட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இது அதிக நேரம் சூரிய வெளிச்சத்தில் எக்ஸ்போஸ் ஆன தண்ணி, டியூட்ரியம்னு சொல்லுவோம். இதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற பவர் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு டியூனிங் ஃபோக். இதுலேருந்து வெளியே வர ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சினால் நெகட்டிவ் எனர்ஜியை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இந்த வீட்டில் வாழ்ந்தவங்க, அவங்க மெமரிஸ், இது எல்லாம் இந்த வீட்டில் கலந்துருக்கு. நெகட்டிவ் எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ணதுனால அதெல்லாம் இப்போ வெளில வருது. திஸ் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். Sheban, sir.
செவன். நான் நினச்சதோட இங்கே ஈவில் பவர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நியூட்ரலைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வேலைக்காகாது. நம்ம இங்கேருந்து போகிறது தான் சேஃப். வாங்க போகலாம். இல்லை, நல்ல முடியாது. எனக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஏன் சாகணும்? நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணேப்பா. இங்கே இறந்தவங்க யாரும் துரோகங்களும் இல்லை, இறக்க போகிறவங்க யாரும் நல்லவங்களும் இல்லை. இங்கே நல்லவங்க கெட்டவங்ககிட்ட வேதமே இல்லை. எனக்கு புரியல. Ask him to stop. முடியாது. Ask him to stop. முடியாது. It's a wrong answer. ஜெபின், ஜெபின், சார் வாங்க, இங்க இருந்து கிளம்பி ஓடி வா. பாத்து சொல்லுங்க மேடம். இந்த வீட்ல இருந்தவங்க எங்க? இப்பதான் ஃப்ரெண்டுக்கு கால் அடிபட்டுச்சுன்னு கார்ல ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போனாரு. எந்த ஹாஸ்பிடல்? ஜிப்மருக்கு. Thank you. ஐம் சாரி ஜெபின். செல்ஃபிஷாக என்னோட ரிசர்ச்சுக்காக உங்களை யூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டேன். இது மாதிரி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. படித்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஜெபின், இந்த பெயிண்டிங்ஸ் இருக்கிறது எல்லாமே நிச்சயமாக நடக்கும்னு எனக்கு தோணுது. பி கேர்ஃபுல். இப்போ எப்படி இருக்கா? தெரியல. சார், டாக்டர் உங்களை அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஐ ஆம் ரியலி சாரி டு சே திஸ். அவரோட நீஸில் பிளட் வெயின்ஸ் எல்லாம் டோட்டலாக கட் ஆயிருக்கு. ஆம்பியூட்டேட் பண்ணி கால் ரெண்டுத்தையும் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. யூனோ, வி ட்ரைட் அவர் பெஸ்ட். பிரதாப், ஷெவன், சாரிடா.
என்னால் தான் அவனுக்கு வாழ்க்கையே போச்சு. ஜெபன், ரொம்ப வலிக்குதானா? தெரியல ஜெபன், எதுவும் தெரியல. இப்படிலாம் நடக்கும்னு நான் நினச்சி பார்க்கல ஜெபன். ஆர்த்தி வந்திருக்காளா? அவளை எங்கேயாச்சும் கூட்டிட்டு போயிடு ஜெபன். நமக்கு இந்த வீடு வேண்டாம். தயவு செய்து நீங்கள் 2 பேரும் எங்கேயாவது போயிடுங்க ஜெபன். தயவு செய்து நீங்கள் 2 பேரும் எங்கேயாச்சும் போயிடுங்க. இனிமேல் எந்த பெயிண்டிங் நடக்கக்கூடாதுடா. வேண்டாம்டா, நடக்கக்கூடாது. யாரோ ஹாஸ்பிட்டலில் தெரியல. தயவு செஞ்சு நீங்க இங்க போயிடுங்க ஜெபன். ஜெபன், ஜெபன். போராடி வருகிறார்கள். சென்னை அடுத்த மரக்காணத்தில் சொத்து தகராறினால் பொன்ராஜ் என்பவரின் குடும்பத்தையே அவரது அண்ணன் வெட்டி கொன்ற கோரமான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரதாப், அவன்கிட்ட என்ன சொன்ன? இது பற்றி அவரது நண்பர் கூறுகையில், இது குறித்து போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தா உன்னை கூட்டிட்டு எங்கேயாச்சும் போக சொன்ன ஆர்த்தி. அதுக்கு கையை உதறிட்டு போறான். போய் போய் பாரு ஆர்த்தி, போ. ஐயோ, இதே மாதிரி அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கு. இதெல்லாம் இன்னும் நடந்துட்டு இருக்கா? ஆர்த்தி, அவனை ஸ்டாப் பண்ணு. ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போறான். ஆர்த்தி, ஸ்டாப். உன்னால எதால எதையும் இப்போ எப்போ உன்னை ஜெயிக்க மாட்டேன்.
பெயிண்டிங்ஸ் நான் மறைச்சி வச்சுருக்கேன். எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரியும் அவள் நானே கொலை பண்ணுற மாதிரியும் வரைஞ்சி வச்சுருக்கேன். நான் ஏன்டா அவளை கொலை பண்ணணும்? என்கிட்ட ஒன்றுமே இல்லை, தப்பையும் கூட வந்திருக்காடா. என்னால் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வருதுன்னா அதுக்கு முன்னாடி நான் செத்தாலும் பரவாயில்ல. நான் ஜெயிக்க விட மாட்டேன். நான் உயிரோட தான் அவளை கல்யாணம் பண்ணி அவளை நானே கொலை பண்ணி அந்த வீட்டை எரிப்பேன். அப்படி நானே எரிஞ்சிட்டேன். Chapter close. ஃபோன் எல்லாம் இல்லைங்க, போய் பிசிஓல பண்ணிக்கங்க. இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இல்லை, விட்டுரு. சொல்றது கேளு, இதான் கரெக்டான டைம். அவனை நம்பி பிரயோஜனம் இல்லை. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். கேஸ் தான் போயிட்டு இருக்குல்ல, ஜட்மெண்ட் அவனுக்கு ஃபேவரா வந்துட்டா எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப பாத்தியா, உன் பேர்ல ஒரு வீடு வந்திருக்கு. அந்த வீட்டுக்கு போன உடனே 5 லட்சம். என்னாலும் உன் கண்ணு ஃபுல்லாக அந்த வீடு மேலே தான் இருக்கு. விற்கிறது நான் ஆயிடுச்சு, விற்கிறது எதுக்கு அப்படி அடம் பிடிக்கிற? அதான் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டான்ல, அட்லீஸ்ட் காசையாவது பாத்துரு. இந்த வீடு வித்தா எவ்வளோக்குண்ணா போகும்? ஒரு 4 ரசி போகுமா? 4.5 crores. அப்புறம் என்னடி, பேசாம வித்துட்டு சென்னைக்கு வந்துரு. யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் ஹியர். பட் அவன் காசு உனக்கு தருவானா? அதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அது ஒரு டம்மி தான். ட்வின் டவர் அட்டாக்கை கூட ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ அக்யூரேட்டாக அந்த பெயிண்டிங்ஸ் நடக்குதுன்னா இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஸ்கேரி. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஆர்த்தி. ஐ திங்க் திஸ் இஸ் ஈவில். நீங்கள் அந்த வீட்டு பக்கம் போகிறதையோ இல்லை சம்மந்தப்பட்டவங்களோட பழகிறதையோ நிறுத்துறது நல்லது. நிம்மதியாக அந்த வீட்டை விட்டுட்டு நம்ம சந்தோஷமாக சென்னையில் இருக்கலாம்ல. நீ தான் அந்த வீட்டை கட்டிட்டு அழற. அவளை கொலை பண்ணணும். என்னால் அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வருதுன்னா அதுக்கு முன்னாடி நான் சத்தம் பாருங்க. இடியட். சார் இந்த வீட்டை பற்றி தான் சார் சொன்னேன். சிட்டிக்கு பக்கத்தில் எரிஞ்ச மாதிரியான வீடுனா இது ஒன்று தான் சார் இருக்குது. நம்ம கதைக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சா தான் சார்.
Yes. Courier for you. Sign please. சார் விசாரிச்சு பார்த்ததுல இந்த வீட்டோட ஓனர் இந்த வீட்டோட தண்ணியை எரிச்சிக்கிட்டு செத்து போயிட்டாங்க சார். அதுலேருந்து இந்த வீடு அப்படியே கிடைக்குது சார். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். பெர்மிஷன்லாம் பேசி வாங்கிட்டேன். நீங்கள் ஒரு வாட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் சார். செம்ம வீடாக இருக்கு. இதை எரிக்கிறதுக்கு எப்படி மனசு வருது? ஹார்ட்டி விஷஸ் ஃபார் யுவர் வெட்டிங் ஆர்த்தி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ இவ்வளோ சீக்கிரம் மனசை மாற்றிட்டு கல்யாணம் பண்ணிப்பேன்னு எதிர்பார்க்கல. ஜெபின் அவனோட திங்ஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் தான் வச்சுருந்தான். அப்போ தான் அவனோட 2வது புக் கிடச்சிது. இந்த வீட்டில் எரியாமல் இருக்கிறது இந்த பெயிண்டிங்ஸ் மட்டும்தான் சார். இதை பார்த்தா யாரோ கல்யாணம் பண்ணுற மாதிரி இல்லை சார். சார் இது கொஞ்சம் பாருங்களேன். ஏதோ கொலை பண்ணுற மாதிரி இருக்குல்ல. இதுலேயே ஏதோ கதை இருக்குன்னு தோணுது சார். ஏற்கனவே புக் பப்ளிஷ் பண்ண அவங்க கிட்ட கொடுத்து அதையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். புக் ரொம்ப நாளாக வந்திருக்கு. அவனோட 2வது புக்கை உன்னோட மேரேஜ் கிஃப்டாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஹோப் யூ லைக் இட். சத்தா சார் லொக்கேஷன் ஓகேவா சார்? வீடு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம கதைக்கு கரெக்டாக இருக்கும். இதே ஃபிக்ஸ் பண்ண சொல்லிடுங்க. ஓகே சார். அப்போது நெக்ஸ்ட் 3 months இங்கே தானே? யா ஓகே சார். யா
Thank you.